மண்டையிலே பொட்ட புள்ளி மாறலையே, நான் மன்னவனா திருமுகத்தை நான் காணலையே. இன்னார்க்கு இன்னபடி பிரம்மதேவன் அவர் எழுதி வைத்த ஏற்றை கூட நான் காணலையே. சித்திர மாசத்தில் அன்ன கோடியம். முதல்ல ஊராகாலி வண்டி என்ன வண்டி? நாடு மாறி வண்டி. அப்புறம் ஊராய் வண்டி. இப்ப நம்ம ஊராய் வர ஊராய் மாதிரி
போய் கள்ள பூசை மட்டும் வாழணுமா? பூம்பட்டுலாம் வச்சுட்டு ஆட்ட முடியுமா? ஆம்பளை கிட்ட எவன் பூ விட்டாரு எடுக்கிறான்? எவனா எடுக்க நினைக்கிறேன்? பூ வச்சுக்கிறாங்களா? என்ன பின்ன அது நமக்கு தெரியாது இல்ல. உடனே நீ அனுபவப்பட்டது அனுபவம் சாரி கிடையாது. ஆமா ஆமா, நீ இப்படியே அப்படி தண்ணி போறோம் போ. மரக்கா நெல்லு குத்தி மாமனாரு மாமியாரு கொழுந்தனாரு அதான் சாகணும். அவங்க தான் செத்து போலாம். ஏன்னா குடும்பத்துல அவங்க தான் நமக்கு புருஷன் முன்னாடி ஒன்னா இருக்கும்போது அவங்க தான் இறங்கல் பண்ணுவாங்க. அவங்க கூட போனா தொந்தரவு இருக்க கூடாது. அவங்க கூட போனா போறாங்க. கட்டணம் ஆம்படியானும் போகணும்னு சொல்லி போகணும். எல்லாரும் போனாங்க. கடைசியா ஏன் காளியம்மாவுக்கு பொங்கல் வச்சு காளியம்மன் பொங்க வச்சு ஆட்டாது எனக்கு பிடிக்காது. அவன் பிடிக்காத நக்கார இங்க எதுக்கு வந்த? அத்தூட்ட முண்டை இங்க எதுக்கு வந்த நக்கார? மரியாதை என்னடா மரியாதை? ஊர் பெரிய மனுஷன் ஒரு பஞ்சாயத்துக்காக தான் வருவான். நீ பெரிய மனுஷனா? என்ன எங்களை சொல்லலாம் இருக்காத? தூக்கிட்டு போய் வித்துருணும் சொல்லு. கால் படிங்க அந்த பிச்சை மீது பணம் பூரா கேட்கப்படாது. கணக்கு கேட்டாக்கா நான் கேட்கப்படாது. அவர் சொந்த திறந்து இருக்கும்ல அந்த பேர் ஆளு. ஐயோ நான் அந்த மாதிரி பஞ்சாயத்து நியாயமான பஞ்சாயத்து. நான் புடிச்சு பேசுறவரு புருஷனை கொன்னுட்டு காளியாத்தாவுக்கு பொங்க வச்சு கல்லாம்படியா மட்டும் வாழணும்னு சொல்றியே. ஒன்ன மாதிரி ஒரு பொட்டத்து இந்த ஊர்ல இருந்தா, ஒரு பொம்பளை ஊர்ல இருந்தா ஊர் உருப்பிடுமா? கள்ளபுருஷன் கூட நான் டூ வீலர்ல உட்காந்து போனாக்கா அவர் உட்காந்து போனாக்கா பணமாக்க போனாக்கா எப்படி தெரியுமா போவோம்? அப்படியே அந்த முந்தானையை போட்டுக்கிட்டு அவர் உட்காந்து அப்படியே விசிறிக்கிட்டு போவாங்க. அவளை சுகமா இருக்கும். ஐயோ இந்த பறையில இன்னும் இந்த பின்ன ஏன் புருஷன் என்ன உனக்கு வர வச்சான்? அவன் என்ன வாங்கி தராரு? பொட்டு வாங்கி இந்த 60 அடி மூலம் கூந்தலுக்கு அந்த கூந்தல் தொங்குது.
என்ன இந்த கூந்தலுக்கு அடி காட்டுறான் பாரு. இதுக்கு ஊருக்காரங்களா வாங்கி கொடுத்தாங்க. எந்த கூந்தலுக்கா? ஆமா ஆமா ஆகட்டும். அப்ப கள்ள புருஷன் மட்டும் தான் நல்ல புதுமணி நல்லா இருக்கும். அப்ப நான் சாவணும், நான் ராஜத்து போகணும், அப்படியே சாவணும், மொத்தம் நான் சாவணும், நல்லா சாவணும். நல்லா சாவணும். என் கள்ள புருஷன் கூட இருந்தா எனக்கு என்னைக்கு சுகமா இருக்கும். ஊருக்கு கத்து கொடுவா வந்திருக்கிறேன். ஊருக்கு கத்து படலும் மூடி கிடந்தது. மாமா குள்ளா போட்ட மாமா எப்படி சிரிச்சிட்டு பாரு. இத பார்த்துதான் சிரிக்கிறாரு. உனக்கு போற நீ வந்து எடுத்து மாட்டி போறவங்க அசல் அடி வாங்குற மாதிரி ஆண்டை வைக்கிற தாதி தாதின்னு வணக்கம் அம்மா. இப்பதான் வந்தியா? இப்பதான் அம்மா வந்தா. என்னடி உனக்கு அம்மா சந்தேகம் ஆகட்டுமா? தாதி தாதின்னு வெகு நேரம் கூப்பிடுறேன்னு எங்கடி போயிருந்த? நான் இந்த வரைக்கும் அங்க இருந்தேமா. ஏன் இவ்வளவு தாமதம்? அது முக்கியமான வேலை. அது தள்ளு அம்மா
போனால் போகட்டும். தாமதம். காமதேனுக்கும் கற்ப விஷத்துக்கும் பொதுவான சபையினடி வந்தேனே. நான் யார்? யாருக்கு மகள்? என் பேர் தான் என்ன? இதை உனக்கு தான் தெரியுமா? தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன். ஏன்டி மரியாதை தெரியும், அப்ப சொல்ல மாட்டேன். தாதி இல்லையா? உங்க சாமானெல்லாம் விளக்கிட்டு கரகுறையா சொல்ல 10 பாத்திரமா? 10 பாத்திரம் அப்படி சொல்லு. ஏன்டி கரகுறையா சொல்ற? கேட்கிறவங்க செவி நிறைய இருக்கு. என்ன அதனால என் தாலிமா எனக்கு சரி இருந்தா சபையிலே ஏத்தாங்க. சொல்லக்கூடாது. சொல்லட்டுமா? ஏண்டாப்பா பசி எடுக்குதா? அப்பெல்லாம் தெரியல. சொல்லு சொல்லு. கேட்டுக்கொண்டாயா? சொல்லியம்மா. வட மதுராபுரி பட்டணத்தை வடமதுரை பட்டணத்தை நகத்தோடு பரிமாணம் செய்து வரக்கூடிய பலராம சக்கரவர்த்தி இருக்கிறார். சக்கரவர்த்தி அன்னவர் என் தந்தை. அங்க அப்பாவா? எங்க அப்பா பலராமர் கோபாலகிருஷ்ணன் சாத்தகி. ஆமா. வடமதுரை அப்படி பட்டணத்தை ஆண்டக்கூடிய பலராம சக்கரவர்த்திக்கும் ஆமா பான்மதி என பெயரும் பான்மதி அம்மனுக்கும் பான்மதி இங்க பேச பெயரும் என்ன என பெயரும் பான்மதி 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 பானமதியா? பான்மதி சக்கரவர்த்திக்கும் தேவதி எம்மையாருக்கும் செல்வ குழந்தையா பிறந்த என பெயரோ பான்மதி. பேரா பான்மதி பெருந்திருவாள் பிறந்த பான்மதி. பான்மதி ஒரு பேர் இருக்கு. இருக்குடி. எட்டி எட்டில வேணாம் தெரிவிக்கலாமா? அம்மா டெல்லி ஆகிய அஸ்தினாபுரம் பெரிய டெல்லி. டெல்லிக்கே 56 தேசம். அதுல ஒரு தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல்லியாகி அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரத்தை தகத்தோடு பரிமாணங்கள் செய்யக்கூடிய வரக்கூடிய மகாராஜனுக்கும் எம்மைக்கும் செல்வ புதல்வர்கள் 100 பேர். 100 பேர். அதிலே மூத்தவர் வழங்கக்கூடிய மூத்தவர் அவர்தான் மூத்தாரா? என் வீட்டுக்காரர் பேர் சொன்னா இந்த அண்டமும் புவியும் அவர் யாருக்கு வணங்க முடியும்? அவர் யாருக்கு வணங்க அவர் பேர் சொன்னா இந்த அண்டமும் புவியும் அப்படியே சும்மா கிளி கிளி கிளி. யாருக்கு வணங்க முடிச்சாங்க? கை தரக உடையவன்
தனி கையில தனரகடி தனரகை உடையவர். அவர் பேர் தெரியுமா? துரியோதன மகாராஜன். அப்படிதான் சொல்லலாமா? ஆண்டி சொல்லக்கூடாதா? சொல்லலாண்டி. எப்படி தெரியும்? ஆனா ஆம்பளம் பேர் சொன்னா அடிக்கடிக்கா வாழலாம். நீ ஒரு வசனமே இருக்கு. அடிக்கடிக்கா வாழலாம். ஆம்பளம் பேர் சொன்னா அடிக்கடிக்கா வாழலாம். எவன் வந்து பொண்டாட்டி பேர் சொல்றானோ அவன் பூய் பூத்தான் சாவன் சாண்டிக்கிறேன். ஹாய் சொல்ற மாதிரியே ஆண்டி மரியாதை மன்னர் பேரும் துரியோதன மகாராஜன் அன்னவரை செய்து ஒரே ஒரு மகன் இருக்கிறான். இங்கதான் ஒரு மாமா வடக்கெல்லாம் போனா 60 மாமா. ஏண்டி நீங்க நம்ம பக்கத்துல ஒரு மகன் சொல்றது? ஆமா வாழி வாழையா சரியா சொல்லிட்டு வரோம். ஆமா ஒரே ஒரு மகன். சரி இருந்தாலும் 8 தலை படிச்ச லட்சணகுமாரன் இப்ப இல்ல. இருந்தாலும் என் மகன் பேரும் 8 தலை படிச்ச லட்சணகுமாரன். லட்சணகுமாரன் சமாச்சாரம் என்ன மாத்தாச்சாரம் தான் அப்படி இருக்கக்கூடிய என் பேரும் பெருந்திருவாள் என்ற பேரு எப்படி தெரியுமா? எப்படிமா? என் மாமியார் இருக்காங்களே காந்தாரி அம்மை. 100 பிள்ளை பெற்றோம். சரி எப்படி தெரியுமா? அப்பயே அப்படியே காந்தாரி அம்மா பார்த்தது என் குழந்தை கொத்த குழந்தை 99 பேர். 99 பேரை கேட்டாலும் மாறு எங்க இருக்கு ஒட்டிச்சு ஏண்டி கோயந்தனார் 99 பேரு 99 பேத்துக்கும் எதை கேட்டாலும் தட்டாமல் படிக்கு எதை கேட்டாலும் கொடுப்பேன். வாரி வாரி சாப்பாடு கேட்டா சாப்பாடு போடுவேன். சாம்பார் கேட்டா சாம்பார், பொரியல் கேட்டா பொரியல், ரசம் கேட்டா ரசம், தண்ணி கேட்டா தண்ணி. இதெல்லாம் ஊத்திட்டு அடுத்த பாய் கேட்டா கொடுப்பேன். பாய் போடுவேன். பாயும் போடுவேன். கூட போய் படுத்துக்குவேன். அப்புறம் நான் அப்படி கிடையாது. ஏண்டி தன் பிள்ளைய போல என் பிள்ளைய போல பாவித்து எதை கேட்டா தட்டாம கொடுப்பேன். கோந்தனார் எதை ஒண்ணு கோயில கொடுத்தபடினா என் மாமியா பார்த்தது. சரி என் மாமியா பார்த்து ஏன் நம்ம பத்த பிள்ளைய அவ பத்த பிள்ளை போல பாவித்து தட்டாம கொடுக்குறாங்க. நம்மவே கூட இந்த மாதிரி பிள்ளைகளை மனசு கவனிக்கலையே. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி செய்யறாரு. என்ன மனசு, நல்ல பெரிய மனசு. அப்படின்னு எனக்கு பெருந்திருவாள் மாமியா கொடுத்த பேரு எனக்கு பூந்தரத்துல பெருந்திருவாள், பிறந்தரத்துல பான்மதி, பெருந்தெரிவானை அப்படின்னு எனக்கு 3 பேர் இருக்கு. 3 பேர் இன்னொரு பேர் இருக்கா? 3 பேர் இருக்கு. பெருந்தெய்வ யானை, பெருந்திருவாள், பெருந்தெய்வ யானை, பான்மதி. சரிமா எனக்கு 3 பேர் இருக்கு. கொடுத்தா பெருந்திருவா, கொடுக்கலன்னா பெருந்திருவா. இப்படி இருந்தாலும் இந்த தினத்துல யாரை தெரியுமா? அது அசைகள் என்ன ஏதோ கரமா தெரியவில்லை. என் பதிவேகம் வைத்திருக்கிறார். அந்த சென்று பணத்தை மன்னவர் இருக்காரு பார்த்துவோம். இங்க போயிட்டு வரும்போது எங்க வீட்டுக்கார போகணுமா? போய் பார்த்துட்டு வா. சரி சொல்ல வீட்டுக்கார போகணுமா? சரி சொல்ல. என்னடி இக்கோச்சே பேசுறாங்க. போயிட்டு என்னால முடியாது. என்னடி இருக்கு? நீ போய் பார்த்து வாங்குற இருக்கிறாரா என்ன பாக்குறதா? அப்புறம் அதுதானே சரி போட்டு போன் சான்ஸா என்னடி எருமாடு மகாராஜா உட்காந்து கண்ணு தெரியல, கண்ணு இருக்காது. கேட்டு ஆள் இல்ல, கேட்டுல வந்து என்னோட மை ஹஸ்பண்ட் யாரு ஆர்க்கம் பாரு முத்துராண்டா கதையா? சரி இருக்கட்டும். மன்னர் பார்த்தாயா விடைக்காம இருக்கிறாரா? பார்க்கலாமா? என்ன இருக்கா? போய் உட்காந்துக்கலாம். நான் படுத்துட்டுமா? அரை மணிக்கு போனி இப்போ ஐயா மன்னாரே மன்னாரி மன்னாரி
மதிகுலத்தனத்தை போற்றி மன்னாதி மன்னா போத்தி என் மதிகுல தரசே போத்தி எங்குலதலைக்கு வந்த ஐயா இன்னும் எங்க போற்றி நாதா போற்றி ஐயா சொல்லவே சொல்லவே மகவேதா உங்க காலில கமலம் போற்றி என்னை தொட்டு தாலி கட்டிய ஐயா மனவாளனே